Hi, hello, vanakkam. Welcome to SR Arts and Crafts from Santhi. நம்ம சேனல்ல free aari embroidery tutorial classல 6th வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So இந்த வீடியோல very basic chain stitch இதல வந்து பார்க்கலாம். First வந்து ஜரியில போட்டு காட்றேன் உங்களுக்கு. Then next silk threadல வந்து நம்ம chain stitch போடலாம். ஜரியில வந்து 2 days நல்லா practice பண்ணிட்டு then வந்து silk threadல போட்டு practice பண்ணிக்கோங்க beginners இருக்கிறவங்க. ஒரு சிலர் வந்து ஜரியிலேயே ஃபுல்லா வந்து போட சொல்லுவாங்க. நாம ஜரியிலேயே போட்டு பழகிட்டோம்னா silk threadல போடுறது நமக்கு ரொம்ப டஃபா இருக்கும். சோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஃபர்ஸ்ட் 2 days வந்து ஜரியில போட்டு நீங்க நல்லா practice பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி வந்து silk thread வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஜரி வந்து நம்ம அவுட்லைனுக்கு கொடுத்துக்கலாம். இதெல்லாம் போக போக நீங்க மோட்டிவ் டிசைன் போடுறப்ப பிளவுஸ்னுடைய நெக் டிசைன் போடுறப்ப நீங்க நல்லாவே லேர்ன் பண்ணிக்குவீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜரியில போட்டு காட்டுறேன். இதுக்கு தேவைப்படுற மெட்டீரியல்னு பார்த்தாக்க ஜரி, இது வந்து மம்தா பிராண்டு, தென் பெல் பிராண்டினுடைய சில்க் த்ரெட்டு கிரீன் கலரு, அதுக்கடுத்தது வந்து நீடில். இந்த நீடில் வந்து நான் த்ரெட்டு சுற்றி இருக்கேன், ரொட்டேட்டிங் பர்பஸ்க்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக வேண்டிய அயன் நீடில். இது வந்து ஸ்கேல் அண்டு பென்சில். ஸ்கேல் பென்சில் வந்து நம்ம லைன் ட்ரா பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போ இந்த செயின் ஸ்டிச் போடுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாண்டில் வந்து கிளாத்தை வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது எப்படி டைட்டாக இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து தட்டி பார்த்தோம்னா நமக்கு வந்து சவுண்டு கிடைக்கும். இந்த மாதிரி வந்து நமக்கு சவுண்டு கிடைச்சிருச்சுன்னா இது வந்து கிளாத்தை வந்து நம்ம டைட்டாக கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறோங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடுறதுக்கு ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி 2 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். ரெண்டு லைன் எதுக்குன்னு கேட்டிங்கனாக்க, ஒரு லைன் வந்து ஜரியில் செயின் ஸ்டிச் போடுறது, இன்னொன்று வந்து சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம செயின் ஸ்டிச் போடுறது. இப்போ இந்த லைன் வந்து இங்கே எதுக்கு பார்க்குறதுக்கு நல்லா தெரியுது, பட் கேமராவுக்கு வந்து தெரியாமல் இருக்கும். இதில் வந்து இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ நம்ம ஜரி த்ரெட்டில் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு நாட் போட்டுக்கணும். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்க, இந்த சின்ன நாட்டாக விழுந்துடுச்சு. நீங்கள் நல்லா நாட்டை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நல்லா போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ செயின் ஸ்டிச் போடுறதுக்கு இந்த நீடில் வந்து எந்த டைரக்ஷன் போடுறோமோ அந்த டைரக்ஷனை நோக்கி இருக்கணும். பண்ணிவிட்டு அடியில் வந்து த்ரெட்டை இது பண்ணிவிட்டு இப்படி மேலே இழுக்கணும். கொஞ்சம் பெருசாகவே செயின் வந்து போட்டுக்கோங்க. இப்போ போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து எண்டு நாட்டுக்கு இவ்வளோ தூரம் எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு பஞ்ச் பண்ணி அடியிலேருந்து த்ரெட்டை வந்து பக்கத்துலேயே இப்படியே குத்தி த்ரெட்டை எடுத்து இதுக்குள்ளே இப்படி இழுத்துக்கிட்டு தென் இது வந்து இப்படி இழுத்து எண்டு நாட் போட்டு முடிச்சுட்டு அடியில் வந்து த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் போடலாம். சில்க் த்ரெட்டில் வந்து 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எண்டு நாட் போட்டு பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இதை வந்து செயின் ஸ்டிச் வந்து போடலாம். சில்க் த்ரெட்டில் போடுறப்ப இந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் சுருங்குற மாதிரி இருக்கும். அதனால தான் பிகினர்ஸாக இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக வேண்டி ஜரியில் வந்து 2 days நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தென் இப்படி வந்து சில்க் த்ரெட்டில் வந்து நீங்கள் போடுங்க.
இப்படி போட்டு முடிச்சுட்டு நம்ம ஜரி த்ரெட்டுக்கு எண்டு நாட் போட்டோமே அதே மாதிரியே போட்டு முடிச்சுட்டு அடியில் வந்து த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து 2 டைப்பில் வந்து செயின் ஸ்டிச் போடுறது. இப்போ நம்ம ஒரு சின்ன நெக் டிசைன் போட்டு அதில் வந்து செயின் ஸ்டிச்சை நம்ம எப்படி யூஸ் பண்ணி போடுறதுங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போட்டு காட்டுறேன். நீங்கள் இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ டவுன்வே டைரக்ஷனில் இது வந்து போடுறோம். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி எம்ப்ராய்டரி டுட்டோரியல் கிளாஸ் ஆஃப் எஸ்ஆருங்கிற டாப்பிக்கில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க நம்ம சேனல் விசிட் பண்ணி பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜரி த்ரெட்டில் வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நெக்கு சிம்பிளாக சின்னதாக போட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2 லைன் வந்து இப்போ ஒரு லைன் வந்து இது எண்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து நீங்கள் எண்டு நாட்டே போட வேண்டாம், அப்படியே கண்டினியூவாக இந்த இடத்துலையே ஸ்டார்ட் பண்ணி இப்படி டவுன்வே டைரக்ஷனில் கொண்டு வந்துருங்க. நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இப்படி டவுன்வே டைரக்ஷன் சைடு வே இந்த மாதிரி 4 டைரக்ஷன்லையும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த மோட்டிவ் டிசைன் வந்து போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 2வது லைனு வந்து நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்து இந்த இடத்துல வந்து எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம ஜரி த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த குட்டியாக இருக்கிற நெக் டிசைன் வந்து சூப்பராக இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து 2 லைன் வந்து க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டை வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி மேலே ஒரு செயின் போட்டுட்டு அப்புறம் இப்படி டவுன்வே டைரக்ஷனில் இந்த ஜரி த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே போடுங்க. ரொம்ப அது மேலே வந்து ஓவர்லேப் ஆகிற மாதிரி போட வேண்டாம். இந்த செயின் ஸ்டிச் மட்டுமே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ப்ளவுஸே இப்படி செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணியே நெக் டிசைனு அண்ட் மோட்டிவ் டிசைன் வந்து எல்லாமே போடலாம். நம்மளுடைய சோசியல் மீடியா பேஜ் ட்விட்டர் அண்டு ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோனுடைய எண்டு ஸ்க்ரீன் அண்ட் ஐபட்லேயும் ஃப்ரீ ஆரி எம்ப்ராய்டரி டுட்டோரியல் கிளாஸ் ஆஃப் எஸ்ஆருங்கிற டாப்பிக்கில் இருக்கிற பிளேலிஸ்ட்டை கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சின்ன நெக்கு போட்டது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த க்ரீன் கலர் சில்க் த்ரெட் வந்து 2 லைன் போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இந்த செயின் ஸ்டிச்சு அப்புறம் நெக் டிசைன் போட்டுருக்கிற செயின் ஸ்டிச் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ. பை.